Honorable Thurairasa Ravikaran, you have 16 minutes. மதிப்புக்குரிய கௌரவ சபாநாயகர் அவர்களே, உலகில் தற்போது நிலவும் நிலைமை தொடர்பான ஒத்திவைப்பு வேளையின் போதான விவாதத்திலே உலகின் சமகால சூழல் தீவின் சமநிலையில் ஏற்படுத்துகின்ற தாக்கம் தொடர்பில் வாதிடுவதற்கு இன்றும் கூடியிருக்கின்றோம். உலகமெங்கும் நெருக்கடி நிலை நிலவும் சமகாலத்தில் முன்னுள்ள முதல் கேள்வி இதுதான்: இவ்வரசாங்கம் இந்நெருக்கடி நிலையை நிலை குலையாது கையாள்கின்றதா இல்லையோ என்றே எண்ணத் தோன்றுகின்றது. உலகளாவிய பொது நெருக்கடி நிலைக்கு கொள்கை நிலையிலான திடமான முடிவை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் என எதிர்பார்க்கின்ற போது நிகழ்வுகளுக்கான எதிர்வினையை மட்டுமே தான் அடுக்கடுக்காக ஆற்றுகின்றதோ என்றே எண்ணத் தோன்றுகின்றது, என்றே கேட்க தோன்றுகின்றது. முடிவெடுப்பதில் அடிக்கடி ஏற்படும் இத்தகைய மாற்றங்கள் ஒரு முறையான நீண்டகால திட்டம் அரசிடம் இல்லையோ என எண்ணத் தோன்றுகின்றது. பற்றாக்குறையை முன்கூட்டியே கணித்து கட்டமைக்கப்பட்ட தீர்வுகளை தயாரிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் ஒரு தற்காலிக நடவடிக்கையிலிருந்து மற்றொன்றுக்கு மாறிக்கொண்டிருப்பதாகவே எமக்கு புலப்படுகின்றது. எரிபொருளுக்கான நெடுவரிசைகளும் பதுக்கல்களும் கடந்த மாதத்தின் கடைசி நாளிலேயே தொடங்கிவிட்டது. 2 கிழமைகள் கடந்தே QR முறைமை கொண்டு வரப்படுகின்றது. 1.5 மாதத்துக்குரிய எரிபொருள் முதல் 10 நாட்களுக்குள் தீர்ந்துவிட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கின்றது. இப்படியான சடுதியான கேள்வி அதிகரிப்பை கட்டுப்படுத்த தவறியது யார்? இப்போது நிகழ்ந்த பதுக்கல்களுக்கு பொறுப்பேற்பது யார்? ஓர் அரசாக நீங்கள் தானே. உலகளாவிய நிகழ்தகவுகளை முன்கூட்டியே கணித்து ஏற்படவல்ல தாக்கங்களை முன்கூட்டியே கருதி பல படிகளில் சோதித்து முறைப்படி நடைமுறைப்படுத்துவதையே ஓர் அரசாக நீங்கள் செய்திருக்க வேண்டியது. நடைமுறையில் உள்ள QR முறைமை காலத்துக்கேற்ப இற்றைப்படுத்தாமையே சமகால பாரத்தின் சறுக்கல்களாகின்றன. ஒவ்வொரு பிரச்சனை வருகின்ற போதும் அதற்குரிய தீர்வை கண்டு முறைமையை இற்றைப்படுத்துவதென்பது வெள்ளம் பெற தற்காலிக அடைப்புகளை இடுவதற்கு ஒப்பாகின்றது. வெள்ளம் வரும் முன்பே அணை கட்டுவதே ஒரு அரசுக்கு அணி. பேரவையை தலைமை தாங்கும் சபாநாயகர் அவர்களே, ஒரு முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு மீண்டும் மீண்டும் மாற்றியமைக்கப்படுவது என்பது திட்டமிடல், சோதனை செய்தல் மற்றும் களநிலையை புரிந்து கொள்வதில் ஏற்படும் தோல்வியையே பிரதிபலிக்கின்றது. பொது நெருக்கடி நிலையை எதிர்கொள்ள தற்பொழுது அரசாங்கம் முன்வைத்துள்ள புதன்கிழமை சிக்கன விடுமுறை தாங்கள் எதிர்பார்த்த அளவிலான பொறுப்பேற்றை தந்துள்ளதா என கேட்கின்றேன். கிட்டத்தட்ட 20% மனித மூலதனத்தை குறித்த நாளில் இழந்து நாம் சேமித்தது என்ன? கடந்த செவ்வாய்க்கிழமையோடு ஒப்பிடுகையில் புதன்கிழமையில் மொத்த மின்சக்தி 1.17 ஜிகாபாட் மணிக்கு குறைந்துள்ளது, அதாவது 2% குறைவு. பகல் நேர உச்ச தேவை 113.6 மெகாவாட், 3.9% குறைவு. எரியெண்ணெய் பயன்பாடு 0.32 ஜிகாவாட் மணிக்கு குறைந்துள்ளது, அதாவது 2.1%. ஒரு கிழமைக்குரிய 20% மனித உழைப்பை ஒரு நாளில் இழந்து 2% அளவான எரியெண்ணெயை, அதாவது தேர்மல் ஆயில் மிச்சப்படுத்துவது லாபகரமானதா? திட்டம் இட்டதுக்குரிய பேரினை தங்களின் இந்த திட்ட நடைமுறை மூலம், அதாவது புதன்கிழமை சிக்கன விடுமுறை ஊடாக நீங்கள் எட்டியுள்ளீர்களா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, உலகளாவிய பொது நெருக்கடி நிலையில் இத்தீவிலே வாழும் ஒவ்வொரு குடிமகனும் எதிர்கொள்ளும் சவால்களை விடவும் வன்னி மக்கள், குறிப்பாக முல்லைத்தீவின் குடிமக்கள் இந்த
நெருக்கடியிலும் கூடுதல் இன்னல்களை சேர்ந்தே சுமக்க தலைப்பட்டுள்ளார்கள். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல, எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல, ஒருபுறம் இந்த பொது நெருக்கடியின் மகா வலியை, அதாவது பெரிய வலியை எதிர்கொண்டவாறு மறுபுறம் அரசின் மகாவலியையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. தித்வா புயல் அனர்த்தம் நேர்ந்த பொழுது நாங்கள் எதிர்கொண்டது புயலை மட்டுமல்ல, புயலுக்குள்ளும் எங்கள் காணிகளை ஊடறுத்து வேலி போட்ட உங்கள் மகாபலியையும் தான் என்பதை சுட்டிக்காட்டுகின்றேன். இப்போது நெடுவரிசைகளிலும் பதுக்கல்களிலும் நாங்கள் எதிர்கொள்வதும் மத்திய கிழக்கின் அதிர்வுகளை மட்டுமல்ல, மாறாக கொக்கு தொடுவாய் மத்தியில் அடாத்தாக உப்பளம் அமைக்கப்பட்ட உங்களது மகாபலியையும் தான் குறிப்பிடுகின்றேன். கால் கடுக்க காத்திருந்து எரிபொருள் வாங்கி கடலுக்கு சென்றாலும் என்ன பயன்? அங்கு நீங்கள் கட்டுப்படுத்த தவறிய சட்டவிரோத தொழில்கள் ஒரு புறம், இறைமை தொலைந்த வடகடலில் உலவும் இழுவை படகுகள் மறுபுறம். வெறும் படகோடு கரைக்கு மீள்வதுதான் உங்கள் அரசு எங்கள் மீனவர்களுக்கு வழங்கியுள்ள நீதி